நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த பைரவிக்கும், அஞ்சலிக்கும் அடிபணிஞ்சு போறதா எல்லாருமே நெனச்சுட்டு இருக்காங்க. சிங்கம் பதுங்குறது பாயறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. அதாவது பைரவியும், அஞ்சலியும் ஒரு பக்கம் சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்காரு. ஏன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருக்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் கிரிட்டிக்கலா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஜெயில்ல இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலா இருக்கலாம். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கியா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன நடந்தாலும் சரி, இலக்கியா வெளிய வந்துரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி ஒரு பக்கம் யாருக்குமே தெரியாம சீக்ரெட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம இலக்கியாவ போட்டு தள்றதுக்காக. அதே சமயம் இந்த பைரவி வந்துட்டு நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இலக்கியா இருந்தா என்ன? செத்தா என்ன? அவ ஜெயில்ல இருந்தாலும் ஒண்ணுதான், வெளிய இருந்தாலும் ஒண்ணுதான். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அவ கூட இருக்கக்கூடாது. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா இந்த இலக்கியாவ வந்து விட்டு பிரியணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைரவியோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா கடைசியில நம்ம கௌதம் இருந்துட்டு தந்திரமா செயல்பட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாவ வெளிய கொண்டு வந்து மீடியா முன்னாடி நிறுத்தி என் பொண்டாட்டி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம ரேவதி எல்லாம் வந்து பேசும்போது, இந்த மாரி தான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இலக்கியா. அது மட்டும் இல்லாம நான் போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த மாரி தான் நான் வந்து நான் தான் அந்த மருந்த வந்து கலந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நான் சொல்றத எதையுமே காதுலயே வாங்கிக்காம என்ன போலீஸ் ஸ்டேஷன விட்டு தள்ளி அனுப்பிச்சுட்டாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல இலக்கியா இருந்துட்டு, "அத்த என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க நீங்க? இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கீங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த அஞ்சலியும், பைரவியும் போடுற எலும்பு துண்ட தின்னுட்டு, இங்க அவங்களுக்கு விசுவாசமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கா. இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கடத்துறதுக்காகவே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "இலக்கியா நீ என்ன சொல்ற?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இங்க பாருங்க அத்த, நீங்க இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நேரா ஸ்கூலுக்கு போயிடுங்க. ஸ்கூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. ஸ்கூல விட்டு வெளிய எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துராதீங்க. ஏன்னா, அவங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவரா மாரி என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. எனக்கு என்னோட கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்த. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பத்தி கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ இதுக்கு நடுவுல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு அந்த போலியா சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா? இளநீ கடைக்காரரு. அவர புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து எல்லா உண்மையுமே சொல்ல வச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான ஆதாரமும் கிடைச்சிருக்கு. பக்கத்துல இருக்க பூக்கடைக்காரரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவும் இருந்துட்டு இப்போ நம்ம இலக்கியாவுக்கு சாதகமா சாட்சி சொல்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த வாங்கிட்டு தான் இப்படி வந்து பொய் சாட்சி சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து வெளிய வரத தவிர வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இளநீ கடைக்காரர் வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சாட்சி சொல்லிட்டேன். இலக்கியா அம்மா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இன்ஃபாக்ட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் பார்த்தது கூட இல்ல. அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் சொல்லி, இப்போ இந்த பிரச்சனைய ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.